நாட்டாம நாங்கள் எதையுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கல. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே உங்கள் பையன் பாண்டிக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். சொல்லுப்பா. பாண்டி, உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? ஆனா நீ ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை? அது மட்டும் இல்லாம நீ உன் தங்கச்சியோட சம்பந்தத்தை இந்த மனுஷன் கூட பண்ண போயிருக்க. இவன் விவாகரத்து ஆனவன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் எப்படிப்பட்ட அண்ணன்? எங்க நீங்க ஏன் பாண்டியை திட்டிட்டு இருக்கீங்க? விவாகரத்து வாங்கிட்டா அது என்ன பெரிய தப்பு மாதிரில பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணப்ப நீங்களும் விவாகரத்து வாங்கினவர் தானே. எனக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டிருக்கு? நீங்க எப்படி இந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லலாம்? அத்த, விஷயம் விவாகரத்து வாங்கினாருங்கிறத பத்தி இல்ல. இவன் அவனோட பொண்டாட்டிய அடிச்சு மிதிச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கான் தெரியுமா? மீரா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அண்ணா, எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை கிட்ட சொன்னாங்க. இவன் தான் முதல் மனைவியை ரொம்ப பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கான். அதனால்தான் இவன் முதல் மனைவி இவனை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. ஏய் மீரா, நீ உன் வாயை மூடி வச்சுக்க. விட்டா உன் இஷ்டத்துக்கு கதை கட்டி ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்க. நீ என் பையன் மேல எப்படி இவ்வளவு பெரிய பழைய சுமத்தலாம்? என் பையன் வைரங்க, வைரம். என்ன அவன் தலையெழுத்து சரியில்லை. இவனோட முதல் பண்டாட்டி நடத்த கட்டவ. தப்பு பூரா அவளோடதுதான். ஆனா அசிங்கப்பட்டது என்னமோ என் பையன் மட்டும்தான். என் பையன் என்னைக்குமே அவளை அடிச்சு துன்புறுத்தினதே கிடையாது. ஆமாங்க, இதுதான் உண்மை. அவ எங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் அபகரிக்கணும்னு நினைச்சா. அதனாலதான் என் பையனை தப்பான கேஸ்ல சிக்க வச்சா. வெக்கப்படணுங்க. இவ்ளோ கேவலமான பொய் சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும். இப்ப அந்த பொண்ணு இங்க இல்லல. அவ மட்டும் இருந்திருந்தா உங்க எல்லாரோட வாயை அடைச்சிருப்பா. உங்க உண்மையில வெளியே வந்திருக்கும். நாங்க எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்கோம். நீ ஒருத்தி மட்டும்தான். இவளுக்கு எங்க குடும்பத்தை பத்தியும் தெரியாது, இந்த கேஸ பத்தியும் தெரியாது. நீ சொல்றதான் உண்மை. சரி, உண்மைன்னே வச்சுக்கோ, நிரூபிச்சு காட்டு. பொண்ணு இல்லாட்டி என்னங்க, நீ சொல்ற இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சாட்சியாவது இருந்திருக்கணும்ல. இப்ப சொல்லு, உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குன்னு. நீ எங்க மேல சுமத்தின பழி சரிங்கிறதுக்கு, எங்க பையன் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினாங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? பெருசா பேச வந்துட்டா. ஆமா மீரா, சொல்லு, உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? ஜெகதீஷ் அவனுடைய முதல் பொண்டாட்டிய கொடுமை பண்ணாங்கிறதுக்கு. அவ்வளவுதானா? உன் வாய் அடைஞ்சு போச்சா? இததான் நான் உனக்கு முதல்லயே சொன்னேன். சாட்சி எப்ப இருக்கும்னா சுமத்தப்பட்ட பழி சரியா இருந்தாதான். நாட்டாம, நீங்க இந்த மீரா பேசின பேச்ச கொஞ்சம் கூட நம்பாதீங்க. இவளுக்கு கௌசல்யாவை பிடிக்கவே இல்லை. இவ்வளவு நல்ல சம்பந்தம் கௌசல்யாவுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா இவளுக்கு கிடைக்கவே இல்லைன்னு.